السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அருள் நிரம்பிய இந்த மாதத்தில் அருளுக்குரியவர்களினுடைய புனித சபையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானினுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன் காபத்துல்லா சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரவுதாவை வாழ்வில் பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய நல்ல நசீபினையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் திருமறையினுடைய ஒரு வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்துன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் என்ற வசனத்தினுடைய விளக்கங்களில் சில பகுதியை நாம் பார்த்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வாழ்வின் விஷயத்தில் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களினுடைய வாழ்க்கை விஷயத்தில் பேராசை கொண்டவராகவும் அந்த முஃமின்களின் மீது பேரன்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லித் தருவான். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தார்களை அளவு கடந்து நேசித்தார்கள். எந்த ஒரு நபியும் தன்னுடைய உம்மத்தினர்களை இந்த அளவுக்கு நேசித்திருக்க மாட்டார்கள். எந்த ஒரு நபியும் தன் உம்மத்தினர்களினுடைய வாழ்வில் இந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தார்களினுடைய விஷயத்தில் அக்கறை கொண்டிருந்தார்கள். தன் உம்மத்தார்களை நேசித்தார்கள். தன் உம்மத்தார்களின் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அதை தான் அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான், மூமின்களே, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இறை தூதர் எத்தகையவர் தெரியுமா? உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள், உங்கள் மீது அளவில்லா பிரியம் கொண்டவர்கள், உங்கள் மீது குறையில்லா பாசம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தார்களை நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்? அவர்களினுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும், அவர்களின் வாழ்வின் சந்தோஷ நிலைகளிலும், அவர்களின் வாழ்வின் கஷ்ட நிலைகளிலும், எல்லா தருணத்திலும் தன் உம்மத்தார்களை நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உம்மத்தார்களினுடைய விஷயத்தில் அக்கறை கொண்டிருந்தார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமரும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும், அருந்தும் பொழுதும், உண்ணும் பொழுதும், துக்கத்திலும், சந்தோஷத்திலும், அசைவிலும், எல்லா தருணத்திலும் தன் உம்மத்தார்களை நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உம்மத்தார்களுக்கு மத்தியில் ஒன்றாக அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களை ஒருபோதும் ஏச மாட்டார்கள், பேச மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை சந்தோஷமாக பார்த்து தான் சந்தோஷமடையக்கூடியவர்கள், அவர்களை துக்கத்தில் பார்த்து தான் துக்கப்படக்கூடியவர்கள். தனக்கு ஏதேனும் அன்பளிப்புகள் வந்தால், அது உண்ணுவதற்கானதாக இருந்தாலுமோ, அருந்துவதற்கானதாக இருந்தாலுமோ, உடுத்துவதற்கானதாக இருந்தாலுமோ, எல்லோருக்கும் அதை பங்கு வைத்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களுக்கு மத்தியில் பிரிவை காட்ட மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் தோழர்களில் யாரேனும் ஒருவர் தன் சபைக்கு வரவில்லை என்றால் அவர்கள் வராததற்கான காரணத்தை அறிவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் முதலில் தான் சென்று உதவிக்கரம் நீட்டுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களுக்கு சுகக்குறைவு என்றால் முதலில் போய் நோய் விசாரிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களுடைய வீட்டில் மரணம் என்றால் முதலாக துக்கம் விசாரிக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பார்கள். ஏழையையும் அவர்கள் புறம் தள்ளியவர்கள் இல்லை, வசதி படைத்தவர்களையும் தன் பக்கம் மிகுந்த நெருக்கத்திற்குள்ளாக்கி கொண்டவர்களும் இல்லை. ஏழையையும் ஒரே பார்வை பார்த்தார்கள், செல்வந்தர்களையும் ஒரே பார்வை பார்த்தார்கள். ஏழை உணவருந்த அழைத்தாலும் செல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் உண்ணும் பொழுது ஏழை என்று ஒருவரை அகற்றி வைக்காமல் தன்னோடு சேர்த்து அந்த ஏழையையும் உண்ண வைப்பார்கள், உண்ண வைத்து மகிழ்வார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவிற்கு தன் தோழர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்கள் மீது அவர்கள் பேராசை கொண்டவர்கள், மிகுந்த அன்பு கொண்டவர்கள், மூமின்களுடைய விஷயத்தில் கருணையோடும் கிருபையோடும் நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருவான். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய திருச்சபை மஸ்ஜிதுன் நபவி தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. தொழுவதற்காக எல்லா சஹாபாக்களும் ஒன்று திரண்டு வருகின்றார்கள். இகாமத்து சொல்லப்படுகின்றது. இகாமத்து சொல்லப்பட்டால் சஹாபாக்கள் எல்லாம் வரிசையில் நின்று விடுகின்றார்கள். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முசல்லாவில் நின்று விடுகின்றார்கள், மெஹராபில் நின்று விடுகின்றார்கள். தொழுகையை தொடங்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவதின் மூலம், தக்பீரு தஹரீமாவின் மூலம் தொழுகையை தொடங்க வேண்டும். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவங்குவதற்கு பகரமாக, பதிலாக, என்றும் இல்லாத விதத்தில், வாழ்க்கையில் என்றும் இல்லாத விதத்தில் ஒரு மாற்றமான நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுத்துகின்றார்கள். மெஹராபை விட்டும் வெளியில் வருகின்றார்கள். மஸ்ஜிதுன் நபவியினுடைய வெளிப்புறத்திற்கு வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த செயலை ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம். இகாமத்து சொல்லப்பட்டு விட்டதென்றால் இகாமத்துக்கும் தக்பீர் தஹரீமாவுக்கும் மத்தியில் இடையில் எந்த ஒரு வெளி செய்திகளும் நிகழக்கூடாது, இடையில் எந்த ஒரு வெளி சம்பவங்களும் நிகழக்கூடாது. தக்பீர் தஹரீமாவுக்கும் இகாமத்துக்கும் தக்பீர் தஹரீமாவுக்கும் இடையில் எந்த ஒரு நேரமும் வீணாக்கப்படக்கூடாது. இகாமத்து சொல்லி முடித்தவுடன் தக்பீர் தஹரீமா கெட்டப்பட வேண்டும், தக்பீர் தஹரீமா சொல்லப்பட வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு போதித்திருந்தார்கள். இங்கே இகாமத்து சொல்லி முடிக்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது தக்பீர் தஹரீமா சொல்லி தொழுகையை தொடங்க வேண்டும். தாமதிக்காதீர்கள், இரண்டுக்கும் மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்லித் தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவில் நின்றதற்கு பின் இகாமத்து முடிந்தும் தக்பீர் தஹரீமாவில் ஈடுபடாமல் மஸ்ஜிதை விட்டும் வெளியில் வருகிறார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செயலை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். வெளியில் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் தெரிகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் பேசி முடித்து விட்டதற்கு பின் முஸல்லாவுக்கு வருகின்றார்கள், தொழுகையை தொடங்குகின்றார்கள். தொழுகை நிறைவேறுகின்றது. தொழுகை முடிந்ததற்கு பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்று ஒரு வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் நாங்கள் கண்டோம். இகாமத்திற்கும் தக்பீர் தஹரீமாவுக்கும் இடையில் எந்த ஒரு வீண் பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாது வேறு ஒரு வெளிரங்கமான செயல் வந்துவிடக்கூடாது. இகாமத்து சொல்லப்பட்டால் தக்பீர் தஹரீமா துவங்கப்பட வேண்டும், தொழுகை துவங்கப்பட வேண்டும் என்று தாங்கள் தானே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம், உங்களுடைய செயலில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம். இகாமத்து சொன்னதற்கு பின் தக்பீர் தஹரீமா சொல்வதற்கு பகரமாக, தக்பீர் தஹரீமாவின் மூலம் தொழுகையை துவங்குவதற்கு பகரமாக தாங்கள் முஸல்லாவை விட்டும் வெளியேறி, மெஹராபை விட்டும் வெளியேறி தாங்கள் மஸ்ஜிதுக்கு வெளியில் சென்று ஒருவரிடத்தில் பேசி வந்தீர்களே என்று கேட்க, அருமை நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். நான் உங்களுக்கு இப்படித்தான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இப்படித்தான் நான் ஆணையிட்டிருந்தேன், இப்படித்தான் சட்டத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஆனால் நான் மஸ்ஜிது நபவிக்கு தொழுகைக்காக வரும் பொழுது வேகமாக நான் வந்தேன். அப்பொழுது மஸ்ஜிது நபவியினுடைய வாசலில் ஒரு யாசகர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு தேவையோடு வந்திருந்த ஒருவர் நின்று கொண்டிருந்தார். தொழுகைக்கான நேரமாகிவிட்டது என்பதினால் நான் அவரை கவனிக்காது நான் இங்கே வந்துவிட்டேன். மெஹராபில் வந்து நிற்கின்றேன். மெஹராபில் வந்து நின்றதற்கு பின், முஸல்லாவில் வந்து நின்றதற்கு பின் நான் யோசிக்கின்றேன், வந்த நபர் எந்த தேவையோடு வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை, வந்த நபருக்கு என்ன அவசரம் என்று தெரியவில்லை. நான் தொழுகையை நிறைவு செய்வதற்கு முன் அவரினுடைய தேவைக்கான சூழ்நிலை கஷ்டத்திற்குரியதாக ஆகிவிட்டால், அவரினுடைய எந்த தேவையோடு வந்தாரோ அந்த தேவையில் ஒரு இடைஞ்சல் என்று ஏற்பட்டு விட்டால் அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நான் அந்த மனிதரினுடைய கஷ்டத்தை முதலில் போக்க வேண்டும். அவர் வந்த நோக்கத்தை தெரிந்து அவருக்கு தேவையான உதவியை முதலில் செய்து அவரை மனம் குளிரச் செய்து விட்டதற்கு பின் என் ரப்பை மனம் குளிரச் செய்ய விரும்பினேன் என்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையை தொடங்கும் முன் இகாமத்துக்கும் தக்பீர் தஹரீமாவுக்கும் மத்தியில் உலகச் செயல்கள் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்தி சொன்னியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அப்படி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? தன்னை சார்ந்த ஒருவரினுடைய கஷ்டத்தை போக்குவது முதன்மையானது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை ஏற்றுக்கொண்டிருந்தவரினுடைய சிரமத்தை போக்குவது முதன்மையானது என்று காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரினுடைய தேவையை நான் என்னவென்று கேட்டு அவருக்கு ஆறுதலை பகிர்ந்ததற்கு பின் தொழுகையை தொடங்க நான் விரும்பினேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உம்மத்தார்கள், தன் சமூகத்தார்கள், தன்னை சார்ந்தவர்கள், அவர்களினுடைய கஷ்டம்
எத்தகையது என்பது அவர்களே அறிந்தவர்கள். அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு என்னை நாடி வருகின்றார்கள், அவர்களினுடைய சிரமத்தை முதலில் போக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுக்குள் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய உம்மத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்கள் என்று பாராமல் சிறியவர்களுக்கு கூட தன்னால் ஒரு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது, சிறியவர்களுக்கும் கூட ஒரு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்து ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டிற்கு கருணைக்கடல் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை பார்த்து மகிழ்ச்சியுற்று சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வீட்டிற்குள் செல்லுகின்றார்கள். சிறிது நேரம் தன் தோழரிடத்தில் இருந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டில் இருந்த பண்டங்களை எல்லாம் முன்வைத்து, பேரித்தங்கனிகள் இது போன்ற பண்டங்களை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உபசரிக்கின்றார்கள். உபசரிப்பு முடிந்ததற்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கம் முடிந்ததற்கு பின் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன் தோழர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்களோ அதே அமைப்பில் அதே போன்று சஹாபாக்களும் கண்மணி நாயகத்தை நேசித்தார்கள். சொல்லுகின்றார்கள், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு யூதர்கள் வாழக்கூடிய வீட்டையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டிய ஒரு பகுதி. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு மஸ்ஜிதுன் நபவியை விட்டும் தூரமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற நினைக்க ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் வீட்டிலிருந்தும் இப்படி ஒரு மோசமான சூழல்களை எல்லாம் கடந்து, ஆபத்தான சூழல்களை எல்லாம் கடந்து மஸ்ஜிதுன் நபவியை சென்றடைய வேண்டும். அது எவ்வளவு தூரமானது, எவ்வளவு இன்னல்கள் கொண்ட அந்த பாதை. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த கஷ்டத்திற்குரிய இந்த பாதையில், சிரமத்திற்குரிய இந்த பாதையில், இன்னல்கள் நிறைந்த இந்த பாதையில் கண்மணி நாயகத்திற்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது, ஏதேனும் ஒரு கஷ்டம் நிகழ்ந்து விடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி அனுப்பி வைக்கும் பொழுதே தன் மகன் கைஸை அழைக்கின்றார்கள். தன் மகன் கைஸை அழைக்கின்றார்கள். கைஸிடத்தில் சொல்லுகின்றார்கள், அருமை மகனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுன் நபவி வரை சென்று நீ அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு நீ திரும்பி வா என்கிறார்கள் ஹதரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து அமர்ந்து விட்டார்கள். ஒட்டகத்தில் வாகனித்து விட்டார்கள். கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளைதான், வருகின்றார்கள் பக்கத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தோடு சேர்ந்து நடக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை நிறுத்துகின்றார்கள். கைஸ் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், என்ன காரணம், ஏன் என்னோடு சேர்ந்து நடக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாப்பா இப்படித்தான் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பாதை மோசமாக இருப்பதின் காரணத்தினால், கரடுமுரடான பாதையாக இருப்பதினால், ஆபத்து நிறைந்த பகுதியாக இருப்பதினால் தங்களை மஸ்ஜிதுன் நபவி வரை விட்டு வரும்படி எனக்கு ஏவி இருக்கிறார்கள் என்னுடைய வாப்பா என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படியா, ஃபர்கப் மஇ, என்னோடு ஒட்டகத்தில் நீ சேர்ந்து வாகனித்துக்கொள், என்னோடு ஒட்டகத்தில் வாகனித்துக்கொள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சின்னஞ்சிறு சஹாபி, வாலிப பிராயத்தில் இருக்கும் சஹாபி, அவர் நினைக்கின்றார், நான் கண்மணி நாயகத்தோடு சேர்ந்து அமர்வதா? கண்மணி நாயகத்தினுடைய அந்தஸ்து எங்கே, நான் எங்கே? கண்மணி நாயகத்தினுடைய மதிப்பு எங்கே, என்னுடைய மதிப்பு எங்கே? அவர்களின் மகத்துவம் எங்கே, என்னுடைய மகத்துவம் எங்கே? நான் எப்படி அவர்களோடு சேர்ந்து அமர முடியும்? ஒழுக்க குறைவல்லவா என்று நினைத்து ஹதரத் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் நடந்தே வருகின்றேன், தங்களோடு நான் நடந்து வருகின்றேன், தாங்கள் ஒட்டகத்தில் வாகனித்து வாருங்கள், நான் கீழே நடந்து வருகின்றேன் என்று
கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபர்கப் மஇ வ இல்லா ஃபன்சரிஃப். இர்கப் மஇ வ இல்லா ஃபன்சரிஃப். வருவதானால் என்னோடு வாகனித்து வாருங்கள், இல்லையானால் நீங்கள் என்னோடு வர தேவையில்லை, வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் என்கிறார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால்? தான் அமர்ந்து வர, தன் தோழர் நடந்து வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. தான் அமர்ந்து வர, தன்னை விட வயதில் குறைந்தவர், இளைய சஹாபி, வயதில் குறைந்தவர், வாலிப பிராயத்தில் உள்ளவர், இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தன் பொருட்டால், தன்னின் காரணத்தினால் ஒரு சின்னஞ்சிறு சஹாபி கூட கஷ்டப்படுத்தப்படக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் கொண்டிருந்தார்கள். தன் தோழர்களின் மீது அந்த அளவுக்கு அக்கறை, தன் தோழர்களின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது. அந்த சஹாபி அந்த கண்ணியத்தை எந்த அளவுக்கு அங்கே நிறைவு செய்கின்றார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் உட்காருவதற்கு தகுதியற்றவன், நாயகம் எங்கே, நான் எங்கே என்ற அந்த சஹாபி அவர்கள் உட்கார மறுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஃபன் ஷரீஃப், திரும்பி நீங்க வீட்டுக்கே போயிருங்க, நான் போய் கொள்வேன் என்கிறார்கள். கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கே திரும்பி சென்று விடுகிறார்கள். எதன் காரணமாக, எதனால் இப்படி? தன் பொருட்டால் தன் தோழர் கஷ்டப்படுத்தப்படக்கூடாது என்று தன் சின்னஞ்சிறு தோழரின் மீதும் அளவில்லா அன்பு கொண்டிருந்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் எதை சாப்பிட்டாலும் தன் தோழருக்கு கொடுத்து சாப்பிடுவார்கள். தனக்கு வந்தது நிறைய பொருளாக இருந்தாலும் பங்கிட்டு கொடுப்பார்கள். தனக்கு வந்திருக்கக்கூடிய பொருள் குறைந்த பொருளாக இருந்தாலும் அதையும் பங்கிட்டு கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் உண்ணுவதை பங்கிட்டு கொடுப்பார்கள், தான் அருந்துவதை பங்கிட்டு கொடுப்பார்கள். தனக்கு வந்த ஆடையை தன் தோழர்களுக்கு மணிவித்து மகிழ்வார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு அன்பளிப்பாக வந்த பொருள், தனக்காக வந்த பொருள், அந்த ஆடையை கூட தன் தோழர் விரும்பிவிட்டால், தன் தோழர் கேட்டுவிட்டால், அல்லது தானாக முன்வந்து தன் தோழருக்கு அணிவித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர் அணிவித்ததை பார்த்து மகிழ்வார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமப்புறத்து சஹாபி அவர்கள் ஒரு கூடை நிறைய தன் தோட்டத்தில் பறிக்கப்பட்ட திராட்சை பழங்களை எடுத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமூகத்தில் வைக்கின்றார். பெருமானார் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஆக்குகின்றார். ஒரு கூடை நிரம்ப வந்திருக்கிறது திராட்சை பழங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை எடுத்து ஒன்று பார்க்கிறார்கள், அடுத்து எடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், கொஞ்சம் வந்தாலே நமக்கெல்லாம் தரக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூடை நிரம்ப திராட்சை பழம் வந்திருக்கிறது, நமக்கு நிச்சயம் தருவார்கள் என்று ஆவலோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அன்று ஏமாற்றம் கிடைத்தது. ஏமாற்றம் தான் மிஞ்சியது. ஒரு திராட்சை பழத்தை எடுத்தார்கள், உண்டார்கள். மறு திராட்சை பழத்தை எடுத்தார்கள், உண்டார்கள். அப்படியே அனைத்தையும் முடித்து கூடையை காலி செய்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடை காலியாகிவிட்டது. கொண்டு வந்திருந்த சஹாபிக்கு நிறைந்த திருப்தி, மன நிறைவு அவருக்கு ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கூடை நிரம்ப கொண்டு வந்திருந்தோம், இது அவ்வளத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆசைப்பட்டதை போன்று அனைத்தையும் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களே என்ற மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில், சந்தோஷத்தில், மன நிறைவோடு சபையை விட்டும் விடைபெற்று செல்லுகின்றார். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பார்வையின் கருத்தை உணர்ந்து கொண்டு புன்சிரிப்பை வெளிப்படுத்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சின்னஞ்சிறு பொருள் அன்பளிப்பாக வந்திருந்தாலும், கொஞ்சம் பொருள் அன்பளிப்பாக வந்திருந்தாலும் எங்களுக்கு பங்கிட்டு உண்ணுவதுதானே தங்களுடைய வளமை, எங்களுக்கு கொடுத்து மனநிறைவு பெறுவதுதானே தங்களினுடைய இயல்பு. இன்று கூடை நிரம்ப திராட்சைகள் அனைத்தையும் எங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சமும் தராமல் அனைத்தையும் தாங்களே சாப்பிட்டு விட்டீர்களே. குறையாக கேட்கவில்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த செயலிலும் ஒரு காரணம் இருக்கும் என்று உணர்ந்து கொண்ட, அறிந்து கொண்டவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த காரணம் என்ன என்பதை தெரிவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை தோழர் அவர்களே, அந்த திராட்சை கூட எனக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது அதிலிருந்தும் ஒரு கனியை எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். அது புளித்து இருந்தது, அது புளிப்பாக இருந்தது. மற்றொரு பழத்தை எடுத்து பார்த்தேன், அதுவும் புளித்தது. அதற்கு பின் உள்ளதை எடுத்து பார்த்தேன், அனைத்தும் புளித்தது. நான் விளங்கிக் கொண்டேன், இந்த கூடையில் இருக்கக்கூடிய அனைத்துமே புளிப்பான பழங்கள் தான். இந்த கூடையில் இருக்கக்கூடிய பழம் அனைத்தும் புளிப்பானதுதான். இந்த புளிப்பான பழத்தை நான் உங்களிடத்தில் தந்தால் நீங்கள் வாயில் போட்டு அதை மென்றவுடன் அதனுடைய புளிப்பை உணர்ந்து முகத்தை நீங்கள் சுளிப்பீர்கள், நீங்கள் முகம் சுளிப்பீர்கள். அன்பளிப்பாக அந்த கூடையை கொண்டு வந்து என்னிடத்தில் தந்தவர் அவர் வருத்தப்படுவார், அவர் வேதனைப்படுவார். நாயகத்திற்கு நான் கொண்டு வந்த பழம் புளிப்பானதாக போய்விட்டதா என்று அவர் வருத்தப்படுவார். அவருடைய மனம் புண்படக்கூடாது என்று நான் உங்களுக்கு தரவில்லை, ஒரு காரணம். இன்னொரு காரணம், என் தோழர்களுக்கு புளிப்பான பழத்தை கொடுத்து அவர்களை வேதனைப்படுத்த, அவர்களை சிரமப்படுத்த நான் விரும்பவில்லை. என்று தந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டாங்க, நம்ம வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. உங்களை அந்த விதத்திலும் நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை என்றார்கள். கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தின் மீது எப்படி அக்கறை கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அன்பளிப்பு கொண்டு வந்து தந்தவருக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, மனசங்கடம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதே சமயத்தில் புளிப்பான பழத்தை தன் சகோதரர்களுக்கு, தன் தோழர்களுக்கு கொடுத்து அவர்களையும் சிரமத்திற்கு ஆளாக்கி விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது புளித்தது, அந்த கஷ்டம் முழுவதையும் நானே தாங்கிக் கொள்கிறேன் என்று கூடை முழுவதையும் நான் காலி செய்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே இருக்கிறது பெருமானார் அவர்களினுடைய அன்பு? எங்கே இருக்கிறது பெருமானார் அவர்களினுடைய பாசம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் சிரமத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது, கஷ்டத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதில் அக்கறையாக இருந்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதைத்தான் சொன்னான், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள், அளவில்லா அன்பு கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சட்டையில் வர்றாங்க, ஒரு ஆடை, ஒரு புத்தாடை உடுத்தி வருகிறார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அவங்களுடைய உம்மத்தில் வந்த நமக்கு அவர்களினுடைய துஆவினால், அவர்களினுடைய ஆசியினால் வாழ்வில் எத்தனை நல்ல சட்டைகளை போடுகின்றோம், நல்ல ஆடைகளை அணிகின்றோம், புத்தாடைகளை அணிகின்றோம். இது கண்மணி நாயகம் நமக்காக செய்த துஆக்கள். அந்த கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கையில் புத்தாடை என்பது அரிதானது, எப்போதாவது உள்ளது. அவர்களுடைய தோழர்களினுடைய ஆடையை எடுத்து பார்த்தால் அதில் பல ஒட்டுக்கள் இருக்கும், பல தையல்கள் இருக்கும். ஹலீஃபத்துல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, ஹலீஃபத்துல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஆடைகளிலே பல ஒட்டுக்கள் இருக்கும், பல தையல்கள் இருக்கும், கிழிந்ததினால் அது தைக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி ஆடைகளை அணிந்தவர்கள் அவர்கள். ஆனாலும் அவர்களினுடைய ஆடைகள் தான் பழமையாக இருந்தது. நாளுக்கு நாள் அவர்களுடைய ஈமான் புதிதாகி கொண்டே இருந்தது, நாளுக்கு நாள் அவர்களுடைய ஈமான் வலுப்பெற்று கொண்டே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை போன்ற ஈமானை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களினுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? புத்தாடை அணிந்து வருகின்றார்கள், புதிய ஒரு ஆடையை அணிந்து வருகின்றார்கள். அதில் பார்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே அவர்கள் அழகின் தாயகம், அவர்கள்தான் அழகு. அந்த அழகுக்கு மேல் இந்த ஆடை சேரும் பொழுது அது இன்னும் அந்த அழகை வெளிப்படுத்தி காட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த சட்டை எப்படி இருக்குது, இந்த ஆடை எப்படி இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் மிகவும் அழகாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னாரிடத்திலிருந்தும் எனக்கு இது அன்பளிப்பாக வந்தது என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி எழுந்திருக்கின்றார், ஒரு சஹாபி எழுந்திருக்கின்றார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த சட்டையை எனக்கு தாங்கள் தாருங்களேன் என்கிறார்கள். அந்த சட்டையை தாங்கள் எனக்கு தாருங்களேன் என்று கேட்கின்றார்கள். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் யோசிக்காமல்,
எந்த பதிலையும் சொல்லாமல் அவர் கேட்ட மாத்திரத்தில் அந்த சட்டையை கலட்டி அந்த சஹாபி இடத்தில் கொடுக்கின்றார்கள். எல்லா சஹாபிகளும் அந்த சஹாபியை ஒரு மாதிரியாக பார்க்கிறாங்க, கோபத்தோடு பார்க்கிறாங்க. இவருக்கு என்ன ஆனது? நாயகத்திற்கு அது எவ்வளவு அழகாக இருந்தது. ஏதோ தினமும் அவர்கள் புது ஆடை அணியக்கூடியவர்களா? ஏதோ ஒன்று அணிந்திருக்கின்றார்கள், புதிதாக அணிந்திருக்கின்றார்கள். அதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக காட்சி தந்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி? இவருக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம்? ஏன் இவர் இப்படி வாங்கி கொண்டார் என்பது போன்ற பார்வையோடு பார்க்கின்றார்கள். சில சஹாபிகள் கேட்டும் விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த புத்தாடையில் உனக்கு ஜொலிப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புத்தாடையில் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? இப்படி ஒரு சில வினாடிகளில் அதை நீ பறித்து விட்டாயே, வாங்கி விட்டாயே என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, அருமை தோழர்களே, அருமை தோழர்களே, கண்மணி நாயகம் புத்தாடையில் இருப்பது எனக்கு பிடிக்காத ஒன்றல்ல. அவர்கள் என்றும் புத்தாடையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளக்கூடியவன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் இந்த ஆடையை கேட்டதற்கான ஒரு காரணம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மேனியில் தவிழ்ந்த ஆடை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பூமேனியில் பட்ட ஆடை, இந்த ஆடையை நான் அன்பளிப்பாக கேட்டால் கண்மணி நாயகம் மறுக்க மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும். நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா? நான் உடுத்து அழகு காட்டுவதற்கல்ல, நான் உடுத்து பெருமைப்படுவதற்கு அல்ல. நான் இதை உடுப்பதின் மூலம் உலகத்தில் புத்தாடை அணிந்து சந்தோஷப்படுவது, மகிழ்ச்சி பெறுவதற்காக அல்ல. மாறாக மறுமை என்று ஒன்று இருக்கிறது, மௌத் என்ற ஒன்று இருக்கிறது, மரணம் என்ற ஒன்று இருக்கிறது. அப்பொழுது ஒரு கஃபன் ஒன்று வேண்டும். நான் மௌத்தாகும் பொழுது எனக்கு கஃபன் இந்த ஆடையாக, கண்மணி நாயகத்தின் புன்மேனியில் மீது தவழ்ந்த இந்த ஆடையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாயகத்திடமிருந்து நான் இதை வாங்கினேன் என்று அந்த சஹாபி சொல்ல, அப்பொழுதுதான் எல்லா சஹாபியும் நினைக்கிறார்கள், நமக்கு இந்த யோசனை வரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல வருவதனுடைய நோக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாடை அணிந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அணிந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கூட ஆகல, ஒரு சஹாபி எழுந்து கேட்க எதுவும் சொல்லாமல், இதை கழட்டி நாளைக்கு தந்துடுறேன், இன்னைக்கு தான் போட்டிருக்கிறேன், 2 நாள் கழிச்சு தந்துடுறேன், 3 நாள் கழிச்சு தந்துடுறேன், அல்லது இன்னைக்கு 1 நாள் போட்டுட்டு துவைச்சு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லல. கேட்ட மாத்திரத்தில் எடுத்து கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், தன் தோழர்கள் மீது, தன் உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பிரியம், அந்த அளவிற்கு அன்பு, அந்த அளவிற்கு நேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தன் தோழர்கள் உடுத்தி சந்தோஷப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் தோழர்கள் வயிறு நிரம்பி சந்தோஷப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன் தோழர்கள் தாகம் தணிந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு வரக்கூடிய பொருள் நிறைவாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு பால் வருகின்றது. புகாரி ஷெரீஃபில் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பார்கள் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒரு சிறு கிண்ணத்தில் பால் வருகின்றது. பெரிய கூஜால வரல, ஒரு சின்ன கிண்ணத்தில் பால் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முதலில் அருந்துகின்றார்கள். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கின்றது, அதில் கொஞ்சம் மிச்சம் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமை, தான் குடிச்சிட்டு தன் சஹாபாக்களுக்கு கொடுப்பது வளமை. அப்படி சஹாபாக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில், ஆசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொஞ்சம் மிச்சம் வைக்கின்றார்கள். மிச்சம் வந்தது கொஞ்சம், அதிலும் கொஞ்சம் மிச்சம் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள். அப்படி கொடுக்குவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் வலப்புறமாக கொடுப்பார்கள். வலதுபுறமாக கொடுப்பது வளமை. வலதுபுறத்தில் பார்க்கின்றார்கள், சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். இடதுபுறத்தில் பார்க்கின்றார்கள், சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது கொடுப்பதானால், நியதிக்குரிய முறையில் கொடுப்பதானால், வளமைக்குரிய விதத்தில் கொடுப்பதானால், வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் மூத்தவர்கள் என்ற அடிப்படையில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன் எனக்கு தரல, அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறார்கள், வலதுபுறத்திற்கு மாற்றமாக இடதுபுறத்தில் கொடுத்தால் வலதுபுறத்தில் இருப்பவர் மனம் வேதனைப்பட்டு விடக்கூடாது. நம்ம உட்கார்ந்துருக்கிற நமக்கு தானே தரணும்,
நமக்கு தராம அந்த பக்கம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வலதுபுறத்தில் இருப்பவர் வேதனை அடைந்து விடக்கூடாது, வருத்தப்பட்டு விடக்கூடாது என்று வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோப்பையை நீட்டியவர்களாக கேட்கின்றார்கள். வலதுபுறத்திலிருந்து தான் கொடுக்கணும், ஆனால் உங்களுக்கு தான் நியாயமாக தரணும். ஆனால் பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கட்டா? இது உங்களுக்கான பங்கு. இது கையில் மிச்சம் இருக்கக்கூடிய, குவளையில் இருக்கக்கூடிய மிச்சம் பால், என்னால் மிச்சப்படுத்தப்பட்ட இந்த பால், இது உங்களுக்கான பங்கு. நீங்கள் அனுமதி தந்தால் நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் இல்லை என்று சொன்னால், இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த குவளையை வாங்குகிறார்கள். மடமட என்று குடித்து கோப்பையை கீழே வைத்து விடுகின்றார்கள். அவர்கள் குடித்து கீழே வைக்கவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு முடியும், நீங்க இல்லைன்னு சொன்னா அபூபக்கருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரியா இருக்கு. வயதில் சிறியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை நிறைவு பெறுவதற்கு முன், நீங்கள் இல்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்லும் பொழுதே தன்னுடைய காரியத்தை நிறைவு செய்துவிட்டு கோப்பையை கீழே வைத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், லா ஊசிரு பி நசீபி மின்கா அஹதன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மூலமாக, தாங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும் பங்கை இந்த உலகத்தில் நான் வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அது சித்திகுல் அக்பராக இருக்கலாம், அது ஆயிஷத்துல் குப்ராவாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்கள் மூலமா எனக்குன்னு வர்ற பங்கு, அதை நான் வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். தாங்கள் சொல்லுங்கள், தாங்கள் உத்தரவிட்டால், தாங்கள் ஆணையிட்டால் என் சொத்து முழுவதையும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். என் சொத்து முழுவதையும் அபூபக்கர் சித்திக்கு கொடுக்கின்றேன். ஏன், என் உயிரையே கொடுப்பதற்கு தாங்கள் உத்தரவிட்டாலும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்காக நான் என் உயிரையே வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன். தங்களின் மூலமாக எனக்கு கிடைக்கும் பங்கை வேறு யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளையான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்தம், தான் நினைச்சா எப்படி வேண்டாலும் சொல்லிக்கலாம், எப்படி வேண்டாலும் சமாளிச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி தவறவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயம் தவறவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவரை ஒரு மாதிரியும் பெரியவரை ஒரு மாதிரியும் பார்க்கவில்லை. சிறியவராக இருந்தாலும், வயதில் சிறியவராக இருந்தாலும், வயதில் குறைந்தவராக இருந்தாலும், தன்னுடைய சொந்தமாக இருந்தாலும் அனுமதி கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், எதற்கு அனுமதி கேட்க? நாயகம் யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏன் கேட்டார்கள்? தன்னால் வயதில் சிறியவராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்தார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு தன் தோழர்களின் மீது, தன்னுடைய சஹாபிகளின் மீது, தன் சஹாபாக்களின் மீது இந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு மத்தியில் பாகுபாடு இல்லை, எல்லோரையும் சமமாக பாவித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் சமமான அன்பை வெளிப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் சபையில யாருக்கும் ஏற்ற இறக்கம்லாம் கிடையாது. அபூபக்கர் அவர்களா அவங்க முன்னால உட்காரணும், உமர் அவங்களா அவங்க ரெண்டாவது உட்காரணும், இன்னாரா கடைசியா இஸ்லாத்துக்கு வந்தவரா ஆக பின்னால உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு, தன் சஹாபாக்களோடு அவர்களில் ஒருவராக வீற்றிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் கூடுதல் குறைவு, யாருக்கும் ஏற்றம் இறக்கம் என்பதெல்லாம் காட்டாமல், யாரையும் ஒருவரை ஒரு மாதிரி இன்னொருவரை ஒரு மாதிரி என்பதெல்லாம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமான அன்பை வெளிப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயத்தில் ஒரு ஆராபி, ஒரு கிராமப்புறத்து சஹாபி ஒருவர், கிராமப்புறத்து மனிதர் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து செல்வதற்காக, இஸ்லாத்துக்கு வரல, பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அவங்க வருகின்றார். எதுக்காக வர்றாங்க? அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் இருக்கின்றார், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் முந்திய தெய்வங்களை குறை கூறுகின்றார், முந்திய
தெய்வங்களை அவர் குறை சொல்லுகின்றார், முந்திய மார்க்கத்தை தவறாக சித்தரிக்கிறார் என்பது போன்ற செய்தியை அறிந்து அவர் யார், அப்படி அவர் குறை சொல்வதற்கான காரணம் என்ன என்ற விளக்கத்தை எல்லாம் தெரிந்து செல்ல வேண்டும் என்று மதீனாவுக்கு வருகின்றார். மதீனாவுக்கு வந்தவர் மஸ்ஜிது நபவியை வந்து அடைகின்றார். வெளியில் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டிவிட்டு மஸ்ஜிது நபவிக்குள் உள்ளே வருகின்றார். உள்ளே வந்து பார்க்கின்றார், வலதுபுறம் பார்க்கின்றார், ஃபரஆ யமீனன் வரஆ ஷிமாலன், வலதுபுறம் பார்க்கின்றார், இடதுபுறம் பார்க்கின்றார், வரஆ அமாமி, தனக்கு முன்னால் பார்க்கின்றார், அங்கு பார்க்கின்றார், இங்கு பார்க்கின்றார். அடுத்து கேட்கின்றார், ஐன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருவர் இருக்கிறாராமே, அவர் எங்கே என்று கேட்டவர் அடுத்து கேட்கின்றார், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகிஉன் அல ஷஜரா, அதோ அந்த மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே, அந்த மரத்தூணில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே, அவர்கள்தான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவர் அதிசயித்து போய் விடுகின்றார். அவர் நினைத்து வந்தார், இவர்களின் தலைவர் என்றால் அவருக்கென்று ஒரு சிம்மாசனம் இருக்கும், அவருக்கென்று ஒரு தோற்றம் இருக்கும், அவருக்கென்று ஒரு கம்பீரம் இருக்கும், அவர் அந்த தோரணையில் அமர்ந்திருப்பார், அந்த விதத்தில் அவர் வீற்றிருப்பார் என்ற எண்ணத்தோடு வருகின்றார். இங்கே வந்து பார்க்கின்றார், மஸ்ஜிது நபவியில் வந்து பார்க்கின்றார், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியவில்லை, யார் சஹாபி என்று தெரியவில்லை, யார் தலைவர் என்று தெரியவில்லை, யார் தோழர் என்று தெரியவில்லை. எல்லோரும் கலந்து இருக்கின்றார்கள், எந்த பாகுபாடும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த ஏற்ற இறக்கமும் இல்லை. அதிசயித்து போகின்றார். விளக்கம் கேட்க வந்தவர், ஏன் இப்படி முந்திய மார்க்கத்தை குறை கூறுகிறீர்கள், முந்திய தெய்வங்களை ஏன் குறை கூறுகிறீர்கள் என்று விளக்கம் கேட்க வந்தவர் நேரடியாக வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சமூகத்தில் வந்து மண்டியிட்டு அமருகின்றார். உபுசுத் யமீனக ஃபல்யுபாயக, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் விளக்கம் கேட்க வந்தேன், ஆனால் எல்லா விளக்கத்திற்கான பதில் தங்களை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு விளங்கிவிட்டது. தங்களின் கரத்தை நீட்டுங்கள், நான் பையத்து செய்கின்றேன், நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகின்றேன், எனக்கு கலிமா சொல்லித்தாருங்கள், என்னை புனிதப்படுத்துங்கள், என்னை மேன்மைப்படுத்துங்கள் என்று வருகின்றார். எப்படி இருக்கின்றது அந்த சபை? அந்த சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வீற்றிருந்தார்கள்? சஹாபாக்களுக்கும் தனக்கும் மத்தியில் பாகுபாடு காட்டவில்லை, சஹாபாக்களுக்கும் தனக்கும் மத்தியில் ஏற்றந்தாழ்வு காட்டவில்லை. எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம் என்ற விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லோரும் சமமான அன்பு காட்டினார்கள். கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை சஹாபியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்து வைத்தது கிடையாது. செல்வந்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை விட ஏழைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜிதுன் நபவியை ஒரு பெண், ஏழை பெண், இன்னும் சொல்ல போனால் அனாதை என்று சொல்ல வேண்டும், யாரும் இல்லை, கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நாதி இல்லை, தனித்த பெண், ஏழை பெண், அங்கங்கே ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது கிடைக்கிறத வச்சு சாப்பிடக்கூடிய பெண், அவள் ஒரு சேவை செய்வாள். அந்த பெண் அவர்கள் ஒரு சேவை செய்வார்கள். அவர்களுடைய சேவை, வயதான பெண்மணி, வயதான சஹாபியத்தான பெண்ணு, அவங்க செய்யக்கூடிய ஒரு சேவை என்ன அப்படின்னு சொன்னா, தினம் மஸ்ஜிது நபவியை தினமும் பெருக்குவார்கள், மஸ்ஜிது நபவியை சுத்தப்படுத்துவார்கள், மஸ்ஜிது நபவியினுடைய சுற்று வட்டார பகுதிகளை அவர்கள் பெருக்கி கூட்டி அள்ளக்கூடியவர்கள் அந்த பெண்மணி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை ஒரு கருணையோடு பார்ப்பார்கள், அந்த பெண்மணியின் மீது அன்பு செலுத்துவார்கள், அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அக்கறை காட்டுவார்கள். கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக பார்க்கிறார்கள், வந்து கூட்ட வேண்டிய பெண்மணி, பள்ளியை பெருக்கி எடுக்க வேண்டிய பெண்மணி, பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பெண்மணி, அவள் வரக்கூடிய நேரம் கடந்து விட்டது, அந்த பெண்ணை காணவில்லை, அந்த பெண் வரவில்லை. சஹாபாக்களிடத்தில் கேட்கிறாங்க, கூட்டி பெருக்கி அள்ளக்கூடிய அந்த மூதாட்டியை காணவில்லையே, அந்த பெண்மணியை காணவில்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அப்போதான் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணியினுடைய வீடு மதீனா மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒதுக்குப்புறத்தில் இருக்குது, தூரமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் அந்த பெண்மணி வஃபாத் ஆகிவிட்டாள். அந்த பெண்மணி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தங்களுக்கு செய்தி அறிவித்தால் தாங்கள் எப்படியும் அவ்வளவு தூரத்திற்கு வருவீர்கள், இது தாங்களுக்கு இரவில் சிரமத்தை தந்துவிடக் கூடாது என்று நாங்கள் அவர்களுக்கு குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை தொழுது அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் என்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள் சஹாபாக்கள் இடத்திலே, அந்த பெண்ணினுடைய கபர் எங்கே இருக்கிறது,
அந்த மூதாட்டியினுடைய கபர் எங்கே இருக்கிறது, என்னை அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அழைத்து செல்லுகின்றார்கள், கபரை காட்டுகின்றார்கள். கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகை தொழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்கின்றார்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுவிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஏழை எளிய சஹாபியாக இருந்தாலும், ஏழை எளிய சஹாபியத்தானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு கொண்டிருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலாதியான பிரியம் கொண்டிருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணுக்கு தன்னினால் தொழுகை நடத்தப்படவில்லையே என்ற வேதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, தன் துஆ கிடைக்காமல் போய்விட்டது என்ற வேதனை. கபருக்கு வருகிறார்கள், சிரமத்தை பார்க்கவில்லை, அங்கே வந்து தொழுகின்றார்கள், அந்த பெண்ணுக்காக துஆ செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் சஹாபியத்துகளுக்கு காட்டிய அன்பு, தன்னுடைய உம்மத்தினர்களிடத்தில் காட்டிய அன்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரின் மீதும் அக்கறை கொண்டிருந்தவர்கள், எல்லோரின் மீதும் பாசம் கொண்டிருந்தவர்கள், எல்லோரினுடைய வாழ்க்கையை நினைத்து வாழக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு காட்டினார்கள். எப்படி அன்பு தெரியுமா? அது தொழுகையிலும் கூட அந்த அன்பு அவர்களுக்கு இடையூறாக வந்தது கிடையாது. ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொலை வச்சேன்னு சொன்னால் பின்னால் நின்று தொழக்கூடிய சஹாபிகளினுடைய ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதணும், கிராத் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பெரிய பெரிய சூரா ஓதணும் அப்படின்ட்டு பின்னால் நின்று ஆசை கொள்வார்கள் சஹாபா பெருமக்கள். காரணம், குர்ஆன் இறங்கியது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதனுடைய உச்சரிப்பை அதிகம் தெரிந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய திலாவத்துகளை, லஹன்களை, லஹஜாக்களை முழுமையாக அறிந்திருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மீது அருளப்பட்டிருந்ததோ, யார் அதை பற்றி நன்கு தெரிந்திருந்தார்களோ அவர்களின் நாவினால் கேட்பதில் அப்படி ஒரு ரசனை, அப்படி ஒரு ஆனந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஓத மாட்டார்களா, இன்னும் ஓத மாட்டார்களா என்ற அன்பு ஆசை கொண்டிருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். தினம் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் வந்து நிற்பார்கள். அன்று ஒரு நாள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கினார்கள் பெரிய சூறாவை. ஆனால் இடையில் ஒரு சிறிய சூறாவை ஓதி தொழுகையை முடித்து விட்டார்கள். சூரத்துல் இக்லாஸ் போன்ற சின்ன சூறாவை ஓதி தொழுகையை சீக்கிரம் முடித்து விட்டார்கள். சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களுக்கு பின்னால் நின்று நீண்ட நேரம் தொழுக மாட்டோமா என்ற ஆவல் எங்களுக்கு இருக்கும், ஆசை எங்களுக்கு இருக்கும். தாங்களும் எங்களுடைய ஆசைக்கு ஏற்ப, எங்களின் ஆவலுக்கு ஏற்ப தாங்களும் தொடங்கியது பெரிய சூறாவை தான் தொடங்கினீர்கள். ஆனால் திடீரென்று சிறிய ஒரு சூறாவை ஓதி தொழுகையை நிறைவு செய்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டபொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை தோழர்களே, நான் தொழுகையை தொடங்கினேன், நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும் என்றுதான் தொடங்கினேன். உங்களுடைய ஆசையை அறிந்து, உங்களுடைய ஆவலை அறிந்து நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் தொழுகையின் இடையில் நீங்கள் கவனித்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் பள்ளிக்கு வருவாங்க. ஆண்கள் சஃபில் கடைசியில் பெண்களினுடைய சஃப்கள் அங்கே நிற்பாங்க, பெண்களும் வருவார்கள். அப்படி வீட்டிலிருந்து பெண்கள் வரும்பொழுது சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்களையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையின் இடையில் நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு கை குழந்தை அழுகும் சப்தம் கேட்டது, ஒரு கை குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டது, நீங்கள் உணர்ந்தீர்களா? எனக்கு கேட்டது. நான் நினைத்தேன், இந்த தொழுகையை நான் நீட்டிவிட்டால் அந்த தாயின் பதட்டம் எந்த அளவுக்கு இருக்கும். தாய்மார்களுக்கு பிள்ளையினுடைய அழுக்குரல் கேட்டுவிட்டால் அவங்களால தாங்க முடியாது. பிள்ளையின் அழுக்குரல் அது கை குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த தாய்க்கான அந்த பிள்ளை 60 வயதை அடைந்தவராக இருந்தாலும் சரி, 60 வயது உடையவராக இருந்தாலும் அந்த 60 வயதுக்குரியவருடைய தாய் இருந்தால் அந்த 60 வயதுக்காரர் அழுவதும் கூட அவரை பெற்றெடுத்த அந்த தாயை மனம் வேதனை அடைய செய்யும். அந்த அளவுக்கு தாயின் பாசம் அலாதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கை குழந்தையினுடைய அழுக்குரல் கேட்டது. தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய உள்ளம் எப்படியெல்லாம் பதறும், எப்படியெல்லாம் துடிக்கும். தன் பிள்ளைக்கு என்ன ஆகிவிட்டதோ, தொழுகை எப்பொழுது முடியும் என்ற ஒரு பதட்டம் அந்த பெண்ணுக்கு வரும் அல்லவா? அந்த கஷ்டம் கூட என்னால் அந்த பெண்ணுக்கு வந்துவிடக் கூடாது என்பதினால் நான் தொழுகையை
சுருக்கிக் கொண்டேன், நான் தொழுகையை விரைவாக முடித்துக் கொண்டேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களின் மீது, தன் தொண்டர்களின் மீது, தன் சஹாபிகளின் மீது, தன் சஹாபியத்துகளின் மீது கண்மணி நாயகத்தினுடைய கருணைதான் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு கருணைக்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவான். ஹரீசுன் அலைக்கும், முமின்களே உங்களின் மீது அந்த இறை தூதர், உங்களிலிருந்தே உங்களுக்கு வந்த இறை தூதர் உங்களின் மீது அதிகம் பாசம் கொண்டவர், உங்களின் மீது பேராசை கொண்டவர், உங்களின் மீது அதிகம் அக்கறை கொண்டவர், அளவில்லா பாசத்திற்குரியவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, திருமறையில் ஒரு வசனம் இறங்குகின்றது. வயின் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வயின் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுர் ரஹீம். அதாவது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்வதாக, அல்லாஹ்ட்ட நம்ம சொல்றோம், இறைவா நீ உன்னுடைய அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை தண்டிக்கும் உரிமை உனக்கு இருக்கிறது. உன்னுடைய அடியார்களை ஏன் தண்டிக்கிறாய், எதற்கு தண்டிக்கிறாய், தண்டிக்க கூடாது என்று கிராஸ் செய்வதற்கு, எதிர்கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீ தண்டித்தால் அவர்களை தண்டிக்கலாம், அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வயின் தக்ஃபிர் லஹும், அதே சமயத்தில் உன்னுடைய அடியார்களை நீ மன்னித்தால் நீ மகா கிருபையாளன் என்ற வசனம் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தின் கருத்தை, ஆழ் கருத்தை உணர்கின்றார்கள், விளங்குகின்றார்கள், அறிகின்றார்கள், நினைக்கின்றார்கள். தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா தண்டிக்க வந்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாதே. தன் உம்மத்தினர்கள் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளாகி விடக்கூடாது. பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்துகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றார்கள். இறைவா, யா அல்லாஹ், உம்மத்தி 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 என்று கதறுகிறார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் இறங்கியதற்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை திரும்ப திரும்ப ஓதி இறைவனிடத்தில் தன்னுடைய உம்மத்திற்காக பாவ மன்னிப்பை கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுகின்றார்கள், அந்த சமயத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் இப்படி முறையிட்டவர்கள் ஒரு சமயத்தில் சுஜூதுக்கு சென்று விட்டார்கள். சுஜூதிலும் யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி என்று கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள், கண்ணீர் சிந்துகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். ஃபஸல் மா யுப்கி முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழச் செய்தது எது, அவர்கள் அழும் காரணம் என்ன என்று கேட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். அழும் காரணத்தை நாயகத்திடத்தில் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா திருமறையில் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றான். ஃபைன் அவன் தன்னுடைய அடியார்களை தண்டித்தால் தண்டிக்கும் அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது, காரணம் அவர்கள் அவனுடைய அடியார்கள். என்னுடைய உம்மத்தினர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் தண்டித்து விடக்கூடாது, என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ்வினுடைய அதாபுக்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்று நான் கவலைப்படுகின்றேன், வருந்துகின்றேன். அதற்காகத்தான் நான் இறைவனிடத்தில் மன்றாடுகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் சொல்லி அனுப்புகிறான், போய் சொல்லுங்க, என் ஹபீபிடத்தில் சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய உம்மத்திலிருந்து 1/3 பகுதியினர்களை எந்த கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் என்று சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை, இது எனக்கு போதாது, இதை கொண்டு நான் என்னுடைய அழுகையை நிறுத்த மாட்டேன். என்னுடைய உம்மத்தினர்கள் மீது நான் கருணை கொண்டவன், என் உம்மத்தின் மீது நான் அளவில்லா பாசம் கொண்டவன், எனக்கு இது போதாது என்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தினர்களில் 2/3 பகுதியினர்களை எந்த கேள்வி கணக்குமின்றி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை, இதுவும் எனக்கு போதாது. 3வது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் விரும்பியவர்களை, நீங்கள் யாரையெல்லாம் சொல்லுகின்றீர்களோ அனைவர்களையும் அல்லாஹ் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக உங்களுக்கு வாக்களித்தான் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையே உருவான கருணை கடலான காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, வல்லாஹி, இதன் வல்லாஹி, அப்படியானால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அர்தா வாஹிதம் மின் உம்மத்தி மின் ஃபின்னார்,
என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் நரகத்தில் இருப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உம்மத்தின் மீது கண்மணி நாயகம் கொண்டிருந்த பாசம் எங்கே? தன் உம்மத்தின் மீது கண்மணி நாயகம் கொண்டிருந்த கருணை எங்கே இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தடவை துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். மக்காவுக்கு வர்றாங்க. தௌஸ் குடும்பத்தை சார்ந்த தௌஸ் குடும்பத்தினுடைய ஒரு பெரும் தலைவர் இவர்கள். மக்காவுக்கு வர்றாங்க. அப்போ முஸ்லீம் ஆகி இருக்கல. மக்காவினுடைய காஃபிர்களுடைய வேலை, யார் வந்தாலும் சரி முதல்ல சொல்லிடுறது, இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், அவருடைய பேச்சில் விழுந்துடாதீங்க, உங்களை மயக்கிடுவார், உங்களை குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கிடுவார், குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தி விடுவார், அப்படி இப்படிலாம் சில செய்திகளை சொல்றது வளமை. அப்படி இந்த தௌஸ் குடும்பத்தை சார்ந்த ஹதரத்து துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. அவங்க என்ன செய்றாங்க, காதுக்குள்ள பஞ்சையும் கொடுப்பாங்க, ரெண்டு புறத்திலையும் அடைக்கிறதுக்கு பஞ்சையும் காஃபிர்கள் கொடுப்பாங்க. அதையும் வாங்கி துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காதிற்குள் செலுத்திக் கொள்கின்றார்கள். காபாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காபாவினுடைய ஒரு ஓரப்பகுதியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் யாரின் மீது அருளப்பெற்றதோ அவர்களினுடைய திருநாவிலிருந்து அந்த குர்ஆனை கேட்பதில் எவ்வளவு இன்மை! இப்பொழுதுதான் நாம் சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையாக அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அழகாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை நாடிவிட்டால் இரும்பு திரையாக இருந்தாலும் அதை உடைத்துக் கொண்டு செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தம் அங்கே அடைக்கப்பட்டிருந்தது பஞ்சு. துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்குள் பஞ்சையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனினுடைய திலாவத்து போய் சேருகின்றது. அந்த குர்ஆனுக்கு அப்படியே அவர்கள் அடிமையாகி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிமையான அந்த சப்தத்திற்கு மகிடிக்கு முன்னால் பாம்பு அடங்கி போவதை போன்று அடங்கி விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் அந்த குரலை கேட்கின்றார்கள். அவ்வளவு இனிமை, அதனுடைய ரசத்தை உரிகின்றார்கள், அதனுடைய சாரை அவர்கள் அருந்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பையத்து பெற்று இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை தழுவியதோடு அவர்கள் நின்று விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதேனும் ஒரு அத்தாட்சிகளை தாருங்கள், நான் என் குடும்பத்தார்களிடத்தில் செல்லுகின்றேன், என் கோத்திரத்தார்களிடத்தில் சென்று இஸ்லாத்தை நான் எடுத்துரைக்கிறேன் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அற்புதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். முகத்தில் ஒரு அளவில்லா பிரகாசத்தை கொடுக்கின்றார்கள். மூசா நபி அவர்களுக்கு இருந்ததை போன்று கைகளில் ஒரு வெண்மையை ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். 2 அத்தாட்சிகளோடு தன்னுடைய சமூகத்திற்கு செல்லுகின்றார்கள். பார்ப்போர்களை எல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எடுத்து சொல்லுகின்றார்கள். யாரும் கேட்கவில்லை. எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அனைத்து முயற்சிக்கு பின், அனைத்து முயற்சியும் தோல்வியில் அடைந்ததற்கு பின், தோல்வியில் முடிவுக்கு வந்த பின் ஹதரத் துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்கள் நாசக்காரர்கள், மோசமானவர்கள், அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்லியும் அவர்கள் திருந்தவில்லை, அவர்களுக்கு எதிராக நீங்கள் பத்வா செய்யுங்கள் என்கிறார்கள். அதே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் ஹதரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ துஃபைல் இப்னு அம்ரு தூசி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கோத்திரத்தார்களுக்கு எதிராக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய விளைவை உணர்ந்திருந்தவர்கள், அறிந்திருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் கோத்திரத்தார்களுக்கு எதிராக துஆ செய்து விட்டால் அனைவரும் நாசமாகி விடுவார்களே, அனைவர்களும் நாசமாகி விடுவார்களே என்று கவலை கொள்கின்றார்கள், பதட்டப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள், வருத்தப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருத்தத்தை உணர்கின்றார்கள், வேதனையை உணர்கின்றார்கள், கவலையை உணர்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரத்தையும் ஏந்துகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம கோத்திரத்தார்கள் அழிந்தார்கள், நாசமா போனார்கள் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பத்வா செய்வதற்கு பதிலாக, அவர்களுக்கு எதிராக துஆ செய்வதற்கு பதிலாக துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹதி தூசா, இறைவா தௌஸ் கோத்திரத்தாருக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, தௌஸ் கோத்திரத்தார்களுக்கு நீ இஸ்லாத்தின் பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்தப்படுகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், அதற்கு பின் பார்த்தேன் அந்த தௌஸ் கோத்திரத்தார்கள் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அந்த தௌஸ் கோத்திரத்தார்கள் இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக, கோத்திரம் கோத்திரமாக, குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தார்களுக்கு எதிராக பத்வா செய்ய விரும்பவில்லை. தன் சஹாபி ஒருவர், அதே குடும்பத்தை சார்ந்த ஒருவரை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. எதிராக துஆ செய்வதற்கு பகரமாக அவர்களுக்கு சாதகமாக துஆ செய்கின்றார்கள் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு சமயத்தில் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. எப்படி வருகிறார்கள்? அழுத நிலையில் வருகிறார்கள். இஸ்லாத்தில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுடைய அம்மா இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. இம்மா இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன அபூ ஹுரைரா, ஏன் அழுது கொண்டே வருகிறீர்கள்? அழுவதற்கான காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், தங்களுடைய பெருமையை நான் என் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன், தங்களுடைய புகழை நான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய உம்மா என்னை கன்னத்தில் அறைந்து விட்டார்கள். உங்களுடைய புகழை விரும்பாத என் தாய் என்னை அறைந்து விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழுது கொண்டே சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை தூக்குகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா நினைக்கின்றார்கள், இன்னைக்கு நம்முடைய அம்மாவுக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹதி உம்ம அபீ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைரா அவர்களினுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவிலிருந்தும் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நான் வீட்டுக்கு ஓடோடி சென்று பார்த்தேன். என்னுடைய தாய் குளித்து முழுகி என்னை நபி அவர்களிடத்தில் அழைத்துச் செல், என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்துச் செல், என்னை புனிதனாக மாற்று என்று என் அம்மா என்னிடத்தில் சொன்னதை நான் என் காது கொடுத்து கேட்டேன் என்றார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன் உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு பிரியம், தன் உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு பற்று. வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதப்படும், தி ஹண்ட்ரட்ஸ், 100 பெருந்தலைவர்கள் என்று ஒரு யூதன் ஒரு கிதாபை போட்டான், பிரபலியமான கிதாப். அந்த கிதாப்ல யூதனாக இருந்த போதிலும் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் முதல் நிலை கொடுத்தான். அதற்கு அவன் பல காரணங்களில் சொல்லுவான். அந்த பல காரணங்களில் ஒரு காரணம், என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்ந்ததற்கான காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு கவரப்பட்டதற்கான காரணம், அனைத்து தலைவர்களையும் விட்டுவிட்டு யூதர்களாகிய என்னுடைய தலைவர்களை எல்லாம் விட்டுவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முதலுரிமை கொடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? பல காரணங்கள். அதில் ஒரு காரணம், தன் தோழர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒப்பற்ற தலைவர், ஒரே தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் தோழர்களினுடைய, தன் சஹாபிகளினுடைய வறுமையை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, துக்கத்தை, வேதனைகளை நினைத்து கண்ணீர் சிந்திய ஒரே தலைவர் இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். வரலாற்றினுடைய ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து சபை கலைந்த பிறகுதான் எல்லாம் எஞ்சி போவாங்க. இது வளமை. ஆனால் ஒரே ஒரு சஹாபி மாத்திரம் ஃபஜருடைய வக்தில் மாத்திரம் அந்த சஹாபி தொழுகை தொழுகை நிறைவு பெற்றவுடன் துவாவுக்கு கூட காத்திராமல் வேகமாக வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்தில் நம்ம பார்க்குறோம், பள்ளிகளில் பார்க்கலாம், தொழுகை முடிஞ்ச உடனே சலாம் வாங்கின உடனே ஒரு கூட்டம் எழுந்து போகும். அவர்களுக்கு துவாவினுடைய அவசியம் இல்லை. இவர்களினுடைய தலைவர்கள் யார்? இவர்களினுடைய வழிகாட்டல்கள் யார் என்று சொல்லித் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் தொழுகை முடிந்தவுடன் துவாவில் கலந்து கொள்ளாமல் செல்லக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகளுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவின் தேவை இல்லாமல் இருந்தது. துவாவை புறக்கணித்து விட்டு செல்லுவார்கள். ஒரு சஹாபியை பார்க்கின்றார்கள், அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகை முடிந்தவுடன் துவாவுக்கு காத்திராமல் எழுந்து செல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறையாக சொல்றாங்க சஹாபாக்கள். அவங்கள பத்தி குறை சொல்லணுன்றதுக்காக இல்லை, அவங்களுடைய வாழ்வில் அக்கறை கொண்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூ துஜானா என்ற நம்முடைய தோழர் தங்களுடைய துவாவுக்காக கூட காத்திராமல் தொழுகை முடிந்தவுடன் ஃபஜ்ர்ல எஞ்சி போயிடுறாரு. அவரிடத்தில் ஏதோ நிஃபாக் இருக்கும் போல் தெரிகின்றது, முனாஃபிக்களுடைய தன்மைகள் ஒரு தன்மை ஏதேனும் இருக்கும் போல் தெரிகின்றது, அவரை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சஹாபாக்கள் கவலையோடு அக்கறையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்ல, கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை தோழர் சையதுனா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், ஃபஜ்ருடைய வக்தில் தொழுகை முடிஞ்ச உடனே துவாவுக்கு காத்திராமல் எழுந்து செல்வதாக நான் கேள்விப்பட்டேன். அலைஸ லக இலல்லாஹி ஹாஜத்துன் யா அபா துஜானா, அலைஸ லக இலல்லாஹி ஹாஜத்துன் யா அபா துஜானா, அபூ துஜானாவே, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா?
அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தேவையில்லையா? துஆவுக்கு காத்திராமல் எழுந்து செல்கிறீர்களாமே என்ன என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழுந்து செல்வதற்கான காரணத்தை அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் எழுந்து செல்வது உண்மைதான், ஆனால் எழுந்து செல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நான் வறுமையில் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். நான் வறுமை, என் வீட்டில் கடுமையான வறுமை. என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு கூட என்னிடத்தில் போதுமான வசதிகள் கிடையாது. எத்தனையோ நாட்கள் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கின்றோம். மனைவிக்கு உணவில்லை, பிள்ளைகளுக்கு, சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு உணவில்லை யா ரசூலுல்லாஹ். என்னுடைய வீட்டின் பின்புறத்தில் ஒரு முனாஃபிக்கினுடைய வீடு இருக்கிறது. அவனுடைய வீட்டில் ஒரு பேரித்தம்பழ மரம் இருக்கின்றது. அந்த மரத்தின் ஒரு கிளை என்னுடைய வீட்டின் பின்புறத்தை நோக்கி இருக்கின்றது. இரவு நேரத்தில் காற்றில் அவனுடைய மரத்திலிருந்தும் கனிகள், பேரித்தங்கனிகள் என் வீட்டு பின்புறத்தில் விழுந்து கிடக்கும். பிள்ளைகள் பசியின் கொடுமையால் தூக்கம் சரியாக இல்லாமல் நான் ஃபஜர் தொழுது முடித்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக என் பிள்ளைகள் வலவுபுறத்திற்கு சென்று அந்த பேரித்தம்பழங்களை எடுத்து வாயில் வைத்து விடுகின்றார்கள். ஒரு சமயம் அப்படித்தான், நான் செல்வதற்கு தாமதமாகிவிட்டது. பார்க்கின்றேன், என் பிள்ளை, சின்ன பிள்ளை, அவன் என்னுடைய மகன் அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சவித்து அதை தொண்டைக்குழி வரைக்கும் செலுத்தி அதை விழுங்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டான். அது அவனுடைய தொண்டைக்குழியை சென்று அடைந்து விட்டது. ஓடோடி சென்று சின்ன பிள்ளை என்று கூடும் பார்க்காமல் அவனுடைய தொண்டைக்குழிக்குள் நான் என்னுடைய விரல்களை செலுத்தி உள்ளே சென்ற அந்த பேரித்தம்பழங்களை நான் வெளியில் எடுத்து போட்டு என் பிள்ளை இடத்திலே சொன்னேன், லா தஃபதஹ் அபாக ஃபில் ஆகிரா, மறுமையிலே உன் தந்தையை ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடாதே. ஒரு முனாஃபிகினுடைய பழத்தை கொடுத்து வளர்த்தாயே என்று உன் தந்தையை நீ மறுமையில் ரப்பிடத்தில் கேவலப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே என்று என் பிள்ளையிடத்திலே சொன்னேன் என்று சொல்லி தன் வறுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறையிடுவதோடு தான் துஆவுக்கு இருக்காமல் எழுந்து செல்வதற்கான காரணத்தையும் சொன்ன பொழுது அவர் கண்ணீர் வடித்து விட்டார். இவர் காரியத்தை கேட்டு, இவர் செய்தியை கேட்டு காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து விட்டார்கள். காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் குளமாகி விட்டது. எனக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு வறுமையா? என் உம்மத்தினர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? என் தோழருக்கு இப்படி ஒரு கஷ்டமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து விட்டார்கள். அந்த முனாஃபிக்கை அழைத்தார்கள். அந்த முனாஃபிக்கை அழைத்து சொன்னார்கள், எப்பா, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை நீ வைத்துக்கொள், ஆனால் இதனுடைய ஒரு கிளை இந்த பக்கமா இருக்குது இல்லையா, இந்த சஹாபியினுடைய வீட்டை நோக்கி இருக்குது அல்லவா, இந்த ஒரு கிளையை இந்த சஹாபிக்கு நீ விட்டுவிடு. மரம் உனக்கு சொந்தம், அந்த புறத்தில் உள்ள கனிகள்லாம் உனக்கு சொந்தம். இந்த சஹாபியினுடைய வீட்டு புறமாக இருக்கக்கூடிய கனியை மாத்திரம், கிளையை மாத்திரம் இந்த சஹாபிக்கு வித்துவிடு. அதற்கு பகரமாக இதை விட மேலான பாக்கியம் நிறைந்த 10 மரங்களை உனக்கு சொர்க்கத்தில் நான் உனக்கு தர்றேன் அப்படின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய கனிகள் முத்துக்களாக இருக்கும், வைரங்களாக இருக்கும். அதனுடைய அந்த மரத்தினுடைய தூர் பகுதி தங்கமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை விவரிக்கின்றார்கள், வர்ணிக்கின்றார்கள். அதனுடைய ஒவ்வொரு பேரித்தம்பழத்தோடும் ஒரு ஹூர்லில் பெண் இருப்பாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரங்களினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்ல, அவன் முஃமினாக இருந்தால் ஏற்றிருந்திருப்பான், அவன் உண்மை முஃமினாக இருந்தால் ஏற்றிருந்திருப்பான். அவனோ முனாஃபிக், அவனோ நயவஞ்சகக்காரன். அவன் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால் உடனுக்குடன் கைமாறுற மாதிரி தான் வியாபாரம் செய்வேன். நான் இந்த தவணை முறையிலலாம் வியாபாரம் செய்ய மாட்டேன். நான் விற்றேன்னு சொன்னால் அதற்கான பலன் எனக்கு இங்கேயே கிடைக்கணும். நான் விற்றேன்னு சொன்னால் அதுக்கான பலன் இங்கே தான் கிடைக்கணும். சொர்க்கத்துக்கு போனதுக்கம்மா கிடைக்கிறது, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ரேட்லாம் எனக்கு வேண்டாம். அப்படின்டா சொல்லுங்க, நான் உங்களுக்கு விற்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் 30 பேரித்தம்பழ மரங்கள் இருக்கின்றது. இந்த 30 பேரித்தம்பழ மரத்தை நான் இவருக்கு விற்று விடுகின்றேன். அதற்கு பகரமாக அந்த ஒரு கிளையை இந்த சஹாபிக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சொர்க்கத்தில் உள்ள அந்த 10 மரத்தை எனக்கு நீங்கள் பெற்று தருவீர்களா என்று கேட்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சொல்லுகின்றார்கள், சம்மதம் தெரிவிக்கின்றார்கள். அந்த சஹாபி ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முனாஃபிக் இடத்திலே தன்னுடைய 30 மரங்கள் கொண்ட தோட்டத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அந்த ஒரு கிளையை மாத்திரம் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கின்றார்கள். அந்த முனாஃபிக் தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றான். மனைவி இடத்தில் சொல்லுகின்றான். தன்னுடைய மனைவி இடத்தில் பெருமையா சொல்றான், இன்னைக்கு நான் எவ்வளவு லாபமான வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா?
என் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தின் ஒரு கிளையை விற்று அதற்கு பகரமாக 30 மரத்தை நான் வாங்கியிருக்கிறேன். அந்த 30 மரமும் எனக்கு சொந்தம். நான் எந்த மரத்தின் கிளையை விற்றேனோ அந்த மரமும் எனக்குத்தான் சொந்தம். எவ்வளவு அருமையான வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், லாபகரமான வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி இடத்துல பெருமையா சொல்லிட்டு நைட்டு படுக்கிறான். காலையில் எழுந்து பார்க்கின்றான், அவனுடைய தோட்டத்தில் இருந்த அந்த ஒரு மரம் விற்கப்பட்டது என்னவோ ஒரு கிளை மாத்திரம்தான். அல்லாஹ்வினுடைய குதிரத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா அற்புதத்தை பாருங்கள். அந்த மரம் அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டின் பின்புற தோட்டத்தில் அமைந்து விட்டது. 30 மரங்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்களே, அந்த தோட்டம் முழுவதும் இரவோடு இரவாக நெருப்பினால் கரிக்கப்பட்டு விடுகின்றது. அல்லாஹ்வினுடைய குதிரத், நெருப்பால் கரிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் சாம்பலாகி போய்விட்டது. காலையில் எழுந்துதான் இதனுடைய விபரீதத்தை உணர்கின்றான், இதனுடைய நஷ்டத்தை உணர்கின்றான். நாம் அல்லவா நஷ்டவாளியாக போய்விட்டோம். நம்முடைய வீட்டில் இருந்த மரம் ஒரு கிளைதானே விற்றோம் என்று நினைத்தோம். ஆனால் மரமே அந்த சஹாபியினுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. செய்தியை சொல்ல வருவதனுடைய நோக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரின் மீது, தன் சஹாபியின் மீது, தன் உம்மத்தினர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், கவலைப்படக்கூடியவர்கள், அவர்களினுடைய துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைக்கக்கூடியவர்கள், உம்மத்தினர்களுக்கான கஷ்டம் எல்லாம் தானே தாங்கிக் கொள்ள வேண்டும், உம்மத்தினர்கள் ராகத்து பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துக்கு கஷ்டன்றதை விரும்பாதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்திற்காக கண்ணீர் வடித்த ஒரே நபி, ஒரே ரசூல், ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சக்ராத்துடைய நேரத்தில் நமக்கு தெரியாததல்ல, பலமுறை கேட்டது, நினைவூட்டுவதற்காக சொல்லுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மரத்தினத்தில் அது எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, மௌத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இதே போன்றுதான், இதே சக்ராத்தினுடைய இதே வேதனை தான் என்னுடைய உம்மத்தினருக்கும் இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதைவிட மேலாக இருக்கும் என்று சொல்ல கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை இல்லை வேண்டாம், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அனைவர்களுக்கும் உண்டான சக்ராத்தினுடைய கஷ்டத்தை எனக்கு தந்து விடுங்கள், என்னுடைய உம்மத்தினர்களுடைய ரூஹை சுகமாக நீங்கள் கைப்பற்றுங்கள் என்றார்கள். எவ்வளவு கருணை உள்ளவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு அக்கறை உள்ளவர்கள், எவ்வளவு அன்பு கொண்டவர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவான், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்கள், அளவில்லா அன்பு கொண்டவர்கள், அளவில்லா பாசம் கொண்டவர்கள், நிகரில்லா பாசம் கொண்டவர்கள், குறையில்லா அக்கறை கொண்டவர்கள், உங்கள் மீது ரவுஃபுன் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அவர்கள் இரக்கம் கொண்டவர்கள், கருணையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவான். அப்படிப்பட்ட புனிதமான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாசத்தினுடைய அக்கறையினுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் இன்று நம்மை இந்த அளவுக்கு நியமத்தில் வாழ வைத்திருக்கிறான். அதற்கு ஷுக்ர் செய்யும் விதமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் என்றும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த நாயகத்தின் மீது அவர்கள் நம் மீது கொண்டிருந்ததை போன்று முழுமையான விதத்தில் நாயகத்தை அன்பு கொள்ளக்கூடிய, நாயகத்தை நேசிக்கக்கூடிய, நாயகத்தை மதிக்கக்கூடிய, அவர்கள் சார்ந்த ஒவ்வொன்றையும் மதிக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. மரணம் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகையும், உலகத்தின் எல்லா பாக்கியத்தையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபையும், மரணிக்கும் தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா நசீபாவதற்கும் அல்லாஹ் பாக்கியம் செய்தருள்வானாக, கிருபை செய்தருள்வானாக. நாளை மஹ்ஷரில் கண்மணி நாயகத்தின் ஷஃபாஅத்து குறித்தான மக்களாக ஆக்குவதோடு நாளை சுவனபதியில் அந்த நாயகத்தோடு சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.